வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கோபத்தினால் ஏற்பட்ட சம்பவங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது குழு பகிர்வில் நமது வாழ்க்கையில் கோபத்தினால் ஏற்பட்ட சம்பவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். கோபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது, அவற்றை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகிறோம், கத்தும் பொழுது பிறரை மற்றும் மனைவி ஆகியோரை அடிக்கும்போது, வீட்டு பொருட்களை உடைக்கும்போது நமது கோபம் வெளிப்படுகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு கோபக்கார பையன் இருந்தான். சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்பட்டு கத்துவான். அவனுடைய தகப்பனார் அவனிடம் சில ஆணிகளையும் ஒரு சுத்தியையும் கொடுத்தார். ஒவ்வொரு முறை உனக்கு கோபம் வரும்பொழுது சுத்தியால் ஒரு ஆணியை சுவற்றில் அடி என்றார். ஒவ்வொரு முறை கோபம் வரும்பொழுதும் ஒரு ஆணியை செவிற்றில் அடித்து வந்தான். அவ்வாறு செய்யும் பொழுது ஓரிரு முறை கையில் அடிபட்டது. சுவரில் அதிக அளவில் ஆணி இருப்பதை பார்த்து தனக்கு அதிகம் கோபம் வருகிறது என்பதை புரிந்து கொண்டான். சில நாட்களில் முயற்சி எடுத்து கோபத்தை குறைக்கவும் கற்றுக்கொண்டான். அவன் தன் தந்தையிடம் ஆணி, சுத்தி இவற்றை திருப்பி கொடுத்துவிட்டு என்னுடைய கோபம் குறைந்துவிட்டது என்றான். நீ என்ன புரிந்து கொண்டாய் என்று தந்தை கேட்டார். அதற்கு மகன் தன்னுடைய விரலை காண்பித்து என் கோபத்தால் என்னையே காயப்படுத்தி கொள்கிறேன் என்றான். அவனுடைய தந்தை ஆணிகளை எடுக்கச் சொன்னார். என்ன பார்த்தாய் என்று கேட்டார். சுவரில் ஓட்டைகள் இருப்பதை பார்த்தேன் என்றான். அதற்கு அவர், ஒவ்வொரு முறை நீ கோபப்படும் பொழுதும் உன்னை மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் காயப்படுத்துகிறாய், அவர்களுடைய மனதில் நிறைய காயங்கள் ஏற்படுத்தி உள்ளாய் என்று விளக்கமளித்தார். இதுவரை நாம் பகிர்ந்து கொண்டதில் கோபத்தினை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினோம் என்பதை தெரிந்து கொண்டோம். இதுபோன்று நமது வாழ்வில் குடியேற்ற வாழ்க்கை வாழும்போது நமக்கு கோபம் வரும்போது அக்கோபத்தினை சரியான விதத்தில் மற்றும் சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும். கோபம் என்பது நமது வாழ்க்கையை சீர்குலைத்துவிடும். அதனால் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். கோபம் ஒரு மனிதனை சமுதாயத்தில் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய நிலைமையை கொண்டு வரும். கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடித்து வாழ்வது மனிதனின் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமாக அமையும். இவற்றையெல்லாம் நமது குடியேற்ற வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.